ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இனம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இனம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்கள் கேடயமாகிய கடவுளே கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். ஏனெனில் வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களினும் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம் ஒவ்வொருவருக்கும் நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய ஆண்டவரே, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திற்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வோமா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவர்கள் வாய் நின்று என் மந்தையை மீட்பேன். அவை இனி அவர்களுக்கு உணவாகா. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறைவசனங்கள்
1 முதல் 11 வரை. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேலின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை. அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்துச் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: தாங்களே மேய்ந்து கொள்ளும் இஸ்ரேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு! ஆயர்கள் மந்தையை அன்றோ மேய்க்க வேண்டும்? நீங்கள் கொழுப்பானதை உண்டு, ஆட்டு மயிராடையை உடுத்தி, மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்ப்பதில்லை. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்துவதில்லை, பிணியுற்றவற்றிற்கு குணமளிக்கவில்லை, காயமுற்றவற்றிற்கு கட்டுப்போடவில்லை, வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை, காணாமல் போனவற்றை தேடவில்லை. ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன. அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையாயின. என் ஆடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன. பூவுலகில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது. அதை தேடவோ கூட்டிச் சேர்க்கவோ எவரும் இலர். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மேல் ஆணை, என் மந்தை கொள்ளையிடப்பட்டது, எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இரையானது. ஏனெனில் அதற்கு ஆயன் இல்லை. என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை. என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன். என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வேன். மந்தை மேய்ப்பினின்று அவர்களை நீக்கிவிடுவேன். எனவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன். அவை இனி அவர்களுக்கு உணவாகா. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். உங்கள் பதில்: ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயர்க்கேற்ப என்னை வழிநடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். உங்கள் பதில்: ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமணத் தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உங்களது பதில்: ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். உங்கள் பதில்: ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. Hallelujah, 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 Hallelujah.
அல்லேலூயா அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 1 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த விடியற் காலையில் வெளியே சென்றார். அவர் நாள் ஒன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாள்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்றபொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சில நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாள்களை அழைத்து, கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அனைவருக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணி அளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக் கொண்டனர். அப்பொழுது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக் கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பளுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக் கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாயிருப்பதால் உமக்கு பொறாமையா என்றான். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையாவோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஓர் ஏழை இளைஞன் துறவியை சந்தித்து, குருவே, நான் பரம ஏழையாக இருக்கிறேன், பணக்காரனாக உயர வேண்டும், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்கிறான். சரி என்று சொன்ன அந்த துறவியும், நான் உனக்கு 5000 ரூபாய் கொடுக்கிறேன், உன்னுடைய கைகளை வெட்டி எனக்கு கொடுத்து விடுவாயா என்று கேட்கிறார். ஐயோ, அது என்னால் முடியாது என்று சொல்லுகிறான் அந்த இளைஞன். 15000 ரூபாய் கொடுக்கிறேன், உன் கால்களை கொடுக்கிறாயா என்று கேட்கிறார். அதுவும் என்னால் முடியாது என்று சொல்லுகிறான் அந்த இளைஞன். மீண்டும், உனக்கு நான் 50000 ரூபாய் கொடுக்கிறேன், உன் கண்களை கொடுக்கிறாயா என்று கேட்கிறார். முடியாது என்று சொன்னவனுக்கு மீண்டுமாக சொல்லுகிறார், 20 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன், உன் உயிரை எனக்கு கொடுப்பாயா என்று கேட்கிறார். முடியவே முடியாது என்று சொல்லுகிறான் அந்த இளைஞன். அன்பிற்குரியவர்களே, அப்பொழுது அந்த குரு துறவி இவ்வாறு சொல்லி அனுப்புகிறாராம், விலை மதிப்பில்லாத உன் உயிருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஈடு இணையாகாது.
எனவே விலை மதிப்பில்லாத உன்னுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் பெருமையாக நீ நினைத்துக் கொண்டு அவையே உன்னுடைய செல்வம் என்று கருதி கொண்டு கடுமையாக உழைத்தால் நீ வாழ்வில் வெற்றி பெறலாம், வாழ்வில் உயர்வடையலாம், மேன்மையான நிலைக்கு போகலாம் என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தாராம். அன்பிற்குரியவர்களே, நாள் ஒன்றுக்கு 1 தெனாரியம் கூலி கொடுப்பதாக ஒத்துக்கொண்டு வேலைக்கு அமைத்துகிறார் தலைவர். தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் நீங்கள் போய் வேலை செய்யுங்கள் என்று சொல்லி அந்த வேலையாட்களை அனுப்புகிறார். காலையிலேயே வேலைக்கு சென்றவர்கள் நாள் முழுவதும் அவர்கள் உழைக்கிறார்கள். இந்த இடத்திலே தலைவர் என்று போற்றப்படுகிற கடவுளுடைய நிலையானது ஒரு அநீதியாக செயல்படுகிற நிலையை போன்று நமக்கு தோன்றும். காரணம், காலையிலேயே வேலைக்கு சென்றவர்கள், 9 மணிக்கு வேலைக்கு சென்றவர்கள், 12 மணிக்கு வேலைக்கு சென்றவர்கள், 3 மணி மற்றும் 5 மணிக்கு வேலைக்கு சென்றவர்கள் இருக்கிறார்கள். சாதாரண நிலையில் வைத்து பார்க்கும் போது ஒருவர் காலையில வேலையில் வந்து செய்யறாரு, சாயந்தரம் 6 மணி வரை வேலை செய்யறாரு அப்படின்னா அவருக்குரிய கூலியை நாம் கொடுக்கிறோம். ஒருவேளை 12 மணிக்கு ஒருத்தர் வராரு அல்லது 3 மணிக்கு வராரு, சாயந்தரம் 5 மணிக்கு வராரு அப்படின்னா அவனுக்கு 100 ரூபாய் கொடுக்கிற அந்த கூலியையே எடுத்து சாயந்தரம் 5 மணிக்கு வந்து ஒரே 1 மணி நேரம் வேலை செய்கிற அந்த மனிதருக்கும் அதே 100 ரூபாய் கூலியை கொடுத்தால் காலையிலிருந்து வந்து அந்த வெயில்ல வேலை செஞ்சு இருக்கிறவனுடைய நிலை எப்பேற்பட்டதாக இருக்கும்? அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியுமா, சகித்துக் கொள்ள முடியுமா? நிச்சயமாக அந்த தலைவரை ஒரு அநீதியான தலைவராகத்தான் அவன் பார்ப்பான். இதுதான் உலக நியதி, உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்தமான ஒரு உண்மை. ஆனாலும் கூட ஆண்டவர் அதைத்தான் செய்கிறார். அது அநீதியாக தோன்றினாலும் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய பார்வையில் நீதி உள்ள தெய்வமாக ஆண்டவர் வெளிப்படுவதை இந்த இடத்திலே நாம் அழகாக அவற்றை புரிந்து கொள்ளலாம், உணர்ந்து கொள்ளலாம். அவற்றுக்கான சிறு விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். உண்மைதான் ஆண்டவர் 5 மணிக்கு, மாலை 5 மணிக்கு வந்தவனுக்கும் காலையிலேயே விடியற் காலையில் வேலை வந்தவனையும் சரிசமமாக வைத்து இருவருக்கும் ஒரே கூலியை கொடுக்கிறார். இந்த இடத்தில் நாம் கூலியை பார்த்தோமே ஒழிய மனிதநேய அடிப்படையில் இரக்கத்தோடு கருணையோடு நிச்சயமாக நம்மால் பார்க்கவே முடியாது. ஆண்டவர் மனிதநேயம் மிக்க கருணை உள்ளம் கொண்டவராய், இரக்க குணம் கொண்டவராய் வெளிப்படுகின்ற ஒரு உண்மையை எடுத்துக் கூறுவதாய் அமைந்திருக்கிறது இறைவார்த்தை. காரணம், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நாள் உழைப்பின் பயன்தான். ஒரு நாள் உழைத்தால்தான் அவனால் வயிறார உண்ண முடியும். கடுமையாக உழைக்கின்ற அந்த உழைப்பிற்கேற்ற ஒரு பலனை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த இடத்திலும் கூட காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்கிற ஒரு மனிதரை பார்க்கிறோம். ஆனால் அந்த தலைவர் சொல்லுகிறார், நீ காலையிலிருந்து மாலை வரை நீ வேலை செய்தீர் என்றால் உனக்கு 1 தெனாரியம் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவற்றிற்கேற்றபடி அவரும் அந்த 1 தெனாரியத்தை கொடுக்கிறார். ஒருவேளை அந்த 1 தெனாரியத்திற்கு குறைவான கூலியை கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், அல்லது அந்த திராட்சை தோட்ட உரிமையாளர் அந்த பணியாளருக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அது அநீதி, அது தவறு என்பதை நாம் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த 1 தெனாரியத்திற்கு குறைவான கூலியை கடவுள் கொடுக்கவில்லை, தலைவர் கொடுக்கவில்லை. 1 தெனாரியத்தை முழுவதுமாக உழைத்த அந்த உழைப்பாளிக்கு கொடுக்கிறார். இரண்டாவது 5 மணிக்கு வேலைக்கு வந்தவருக்கும் அதே 1 தெனாரியத்தை கொடுப்பதில் தான் சிக்கல் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. இந்த இடத்தில் நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அன்பிற்குரியவர்களே, அந்த ஒரு மனிதன் அந்த நாளில் உண்ணக்கூடிய உணவினுடைய தேவையானது அந்த 1 தெனாரியமாக இருக்கிறது. அவன் அந்த நாளுக்கு அவனும் உண்ண வேண்டும், அவனுடைய மனைவி பிள்ளைகளும் உணவு உண்ண வேண்டி இருக்கிறது. ஒருவேளை குறைவான தொகையை அவனுக்கு கொடுத்து அனுப்பினால் பட்டினியாக இருந்திருக்கலாம், அல்லது அன்றைய போதுமான செலவாக அது அமைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவேதான் ஆண்டவர் அவனுக்கும் நிறைவான ஒரு இடத்தை கொடுக்கிறார். இதோ இந்த இடத்திலே நாம் கூலியாக இவற்றை பார்த்து கொண்டாலும் கூட ஆண்டவர் இந்த இடத்தில் உறுதியாக சொல்ல வருவது, என் அன்பிற்குரியவர்களே, இறையாட்சியில் பங்கு பெறுகின்ற அந்த இடத்தை தான்.
கடைசியானோர் பலர் முதன்மையாவர், முதன்மையானோர் பலர் கடைசியாவர் என்று சொல்லப்படுகிற வேளையில் இஸ்ராயல் மக்கள் தங்களையே பெருமையாக நினைத்துக் கொண்டார்களாம். நாங்கள் தான் கடவுளுடைய அன்பான மக்கள், கடவுளுடைய அன்புக்கு உரியவர்கள், நாங்கள் தான் முதலில் மோட்சத்திற்கு போவோம், விண்ணக பேரின்பத்தை அனுபவிப்போம் என்று தங்களையே அவர்கள் பெருமைப்பட பேசிக் கொண்டார்களாம். ஆனால் அப்படி இல்லை. கடவுளுடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுவதற்கு, இறை அரசில் இணைவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. கடைசியானோர் பலர் முதன்மையாவர், முதன்மையானோர் பலர் கடைசியாவர் என்று சொல்லுகிற போது இறையாட்சியினுடைய மதிப்பீடுகளின்படி எவர் வாழ்கிறாரோ அவர்தான் விண்ணரசில் மிக உயர்ந்தவராக, போற்றுதலுக்குரியவராக மாறுவார் என்பதே ஆண்டவருடைய இறைவார்த்தையாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணி என்று நாமே விரும்பி தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அது மருத்துவ பணியாக இருக்கட்டும், செவிலியர் பணியாக இருக்கட்டும், ஆசிரியர் பணியாக இருக்கட்டும், என்ஜினியர் பணியாக இருக்கட்டும், எந்த பணியாக இருந்தாலும் முழு ஈடுபாட்டோடு கவனத்தோடு உழைக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். உழைக்காதவன் உண்ணலாகாது என்பது ஆண்டவருடைய இறைவார்த்தையாக இருக்கிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் முதல் வாசகம் தெளிவுபட உரைக்கிறது. இறைவார்த்தையை அறிவிப்பதும் மிகப்பெரிய ஒரு உன்னதமான பணி. அவர்கள் எதை செய்ய வேண்டும் என்றால், நலிந்தவற்றை திடப்படுத்த வேண்டும், பிணியுற்றவற்றை குணமாக்க வேண்டும், காயமுற்றவற்றுக்கு கட்டுப்போட வேண்டும், வழி தப்பியவற்றை திரும்பி கூட்டி வந்து சேர்க்க வேண்டும், காணாமல் போனவற்றை தேடி கண்டுபிடித்து இவை அனைத்தையும் பாதுகாத்து பராமரிக்க வேண்டியது ஒவ்வொரு ஆயனுடைய கடமை, ஒவ்வொரு குருவினுடைய கடமை, ஒவ்வொரு ஆன்மீக தலைவருடைய கடமை என்பதை ஆண்டவர் தெளிவுபட உரைக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, என் நாயர் என் மந்தையை தேடவில்லை, என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தங்களையே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள் என்று ஒருபோதும் ஆண்டவர் நம்மை குறித்து வேதனைப்படுகிறவராக இருக்கக்கூடாது. எனவே நம்மை குறித்து பெருமைப்பட நினைக்க வேண்டும் என்றால் கடவுளுக்குரியவர்களாய் உணர்ந்து நம்முடைய உழைப்பை நம்பி வாழ்வில் முன்னேற நாம் அனுதினமும் உழைக்க வேண்டும். உழைப்பே நம் வாழ்வில் மேன்மேலும் நம்மை உயர்த்தும். ஆமென். இறைவன் பாடும் இனிய பாடும் இறைவா உனக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை, நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும்
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவோடு இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காக எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அருள்வதாக. ஆமென். என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவினால் நின்றிருந்தே, பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார், அருளமுதைந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழச் செய்யும். ஆமென். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்கிறார் ஆண்டவர். இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய ஆசீரோடு உழைப்பால் உயர்வடைய சென்று வாழுவோம். வாழ்வின் பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதில் தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கையதில் தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களும் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.